அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/5/2025 சித்திரை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. சதுர்த்தி திதி பகல் 11:24 வரை, பின்பு வளர்பிறை பஞ்சமி. மிருகசீரிஷ நட்சத்திரம் பகல் 2:20 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். மாத சதுர்த்தி விரதம், விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைக்கவும். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் சந்திரன், 6இல் கேது சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருந்து உங்களது அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை உண்டாகும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க ஒரு சில தடைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 3இல் செவ்வாய், 11ஆம் வீட்டில் சுக்கிரன், சனி, ராகு சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சற்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், 10இல் சுக்கிரன், புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைத்து மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், 10இல் சூரியன், 11இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதையும் எதிர்கொண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள்.
பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு குறிப்பாக நல்ல நட்புகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. ஒரு சில நேரங்களில் கோபப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் 11இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்பாராத தனச்சேர்க்கையால் குடும்பத்தில் நிலவிய பொருளாதார பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு, 10இல் சந்திரன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் குறையும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைப்பது மட்டுமில்லாமல் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், 10இல் செவ்வாய், 6இல் சனி ராகு சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்போது விலகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூக நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன், 7இல் குரு சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8இல் அமைய பெற்று சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகி உங்களுக்கு மன அமைதியை குறைக்கும். குறிப்பாக தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகி மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்த்துவிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதால் நிதானத்தோடு செயல்படுவது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிர்பாராத வகையில் வரக்கூடிய பண வரவுகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு.
தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக நெருங்கியவர்களால் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி ராகு, 5இல் குரு, 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. ஒரு சிலருக்கு உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி ராகு, 4இல் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். சூரியன் 3இல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் என்றாலும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒரு சில விஷயங்களில் நீங்கள் நேரடியாக தலையிட்டு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் புதன், 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட்டால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். 2இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்துவிட்டு சற்று சிக்கனத்தோடு இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.